எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க சூர்யா, நாம் தமிழர் கட்சி. சீமான் அவர்கள் போன எலெக்ஷன்ல டெபாசிட் கூட வாங்கல, தோத்துட்டாரு. எல்லாருக்குமே தெரியும். அவர் ஏன் தோத்தாரு, என்ன காரணத்துக்காக தோத்தாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒரு மனுஷன் மக்களை பத்தி மட்டுமே யோசிக்காம, இந்த உலகத்துல பிறந்த அனைத்து உயிர்களுமே சமமான உயிர்கள், பிறப்போக்கும் எல்லா உயிருக்குங்கிற ஒரு கோட்பாடுல அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை பண்ணியிருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள். அவரோட தோத்ததுக்கு மக்கள் தோக்கடிச்சிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். இதுல சீமான் தோத்துட்டாரா அப்படின்னு கேட்டா சீமான் தோக்கல, மக்கள் தான் தோத்துட்டாங்க. ஒரு விஷயத்த நான் முன்வைக்கிறேன். ஒரு மனுஷன் பொய் வாக்குறுதி கொடுக்காம, மனுஷனுக்கு ஒரு 3 அடிப்படை தேவைகள் இருக்கு. குடிக்க தூய்மையான குடிநீர் தேவைப்படுது, பிள்ளைங்களை நல்லா தரமா படிக்க வைக்கிறதுக்கு நல்ல ஒரு கல்வி தேவைப்படுது, உடல்நிலை சரியில்லைன்னா போயிட்டு வர்றதுக்கு ஒரு மருத்துவமனை தேவைப்படுது, தரமான உலகத்தர மருத்துவமனை தேவைப்படுது. இந்த 3ஐயும் நான் இலவசமா தரேன் அப்படின்னு ஒரு மனுஷன் முன்னெடுத்து தற்சார்பு பொருளாதாரத்துல 10 லட்சம் கோடி இருக்கிற கடன்ல இருக்கிற இந்த நாட்டை நம்ம கடனை அடைக்க படிப்படியாக அடைச்சு நம்மளோட விலைவாசியை கம்மி பண்ணி நாட்டில் நம்மளோட பொருளாதாரத்தை மேம்படுத்தி இந்த நாட்டையே பசுமை சோலையா மாத்துவேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் தோத்துருக்காரு அப்படின்னா எங்கள் மக்களோட மனநிலைமை எப்படி இருக்கு? இப்ப எல்லாருமே சொல்றாங்க நாங்க டிவிக்கு வாக்களிச்சோங்க அப்படின்ட்டு. மனசை தொட்டு சொல்லுங்க, உண்மையிலேயே அவங்க ரசிகர் மனப்பான்மையில தான் நீங்க வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அதான் உண்மையும் கூட. நாம் தமிழர் கட்சியில நிறைய சாதனைகள் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா அதை எடுத்து வெளியில கொண்டு போறதுக்கு ஊடகங்களுக்கு டைம் இல்லை. ஒரே நாள்ல 400 யூனிட் பிளட் கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க. ஒரே நாள்ல 400 யூனிட் பிளட் 3 மருத்துவமனைக்கு அந்த பிளட் போயிருக்கு. எந்த கட்சியிலுமே இல்லாத ஒண்ணு நாம் தமிழர் கட்சியில இருக்கு, குருதி குடை பாசறை அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுல எந்த கட்சியிலுமே அவ்வளோ ஒரு பிளட் பேங்கே கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் இருக்கு. 24/7 நாம் தமிழர் கட்சிக்காரங்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா பிளட் உங்களுக்கு எந்த வகை குருதியானாலும் கிடைக்கும். சீமானவர்கள் காரைக்குடியில் போட்டிட்டு தோத்தாங்க. சொந்த ஊர்லயே தோக்கடிச்ச மக்கள் தான். இப்போ சொந்த ஊர்லயே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. குடிக்க தண்ணி இல்ல, பாலியல் வன்கொடுமை, நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தினம் தினம் ஒரு செய்தியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தினமும் செய்தியை பார்க்கும்போது மக்கள் சீமானை தேட ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு போராட்டத்து களத்துக்கு சீமான் தேவைப்படுறாரு, பொழுதுபோக்குனா விஜய் தேவைப்படுறாரு. அப்ப எல்லாத்துக்கும் நீங்க விஜயவே எடுக்க வேண்டியதானே, ஏன் சீமானை தேடுறீங்க? சீமான் அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான் இப்போ பேசு பொருளா ஆகிட்டு இருக்காங்க. கிருஷ்ணகிரி டேம்ல ஒரே நுரையா வந்துகிட்டு இருக்கு. தண்ணி ஏன் அப்படி ஆச்சு? இதே சீமான் அப்படி விட்டுருப்பாரா அப்படின்னு இந்த மக்கள், ஓட்டு போட்ட மக்கள் கேட்குறாங்க. நைட்லாம் கரண்ட் இல்லைன்னு கை குழந்தைய தூக்கிட்டு வச்சு ரோட்டில் வச்சு போராடிட்டு இருக்காங்க நின்று. ஐயா வீட்டில் கரண்ட் இல்லை, குழந்தைங்களை தூங்க முடியல, காலைல பள்ளிக்கூடம் அனுப்ப முடியல அப்படின்னு. சீமானுக்கு ஓட்டு போட்டிருந்தா என்ன கரண்ட் வந்திருக்காதா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் மக்கள் ஏன் சீமானுக்கு ஓட்டு போடலன்னு நான் ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நாம் தமிழர் கட்சி எல்லா போராட்டத்திலையும் பங்கெடுத்திருக்குங்க. மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், 8 வழிச்சாலை, பரந்தூர் விமான நிலையம், பாரத் மாலா, சாகர் மாலா, இன்னும் எண்ணற்ற போராட்டங்களை முன்னெடுத்து தூய்மை பணியருக்கான போராட்டம், செவிலியருக்கான போராட்டம், ஆசிரியர்களுக்கான போராட்டம், எல்லாத்துக்குமே ஒரு கட்சி போராட்டத்துக்கு தேவைப்படுது. ஆனா உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு மட்டும் இந்த கட்சி தேவைப்படல. இப்போ இதே டிவிக்கு முட்டு கொடுக்குற மக்கள்கிட்ட தான் கேட்குறேன். டெய்லியுமே ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை ஏன் உங்களால் கம்மி பண்ண முடியல? 6 மாதம் எதுக்கு டைம் வேணும்னு கேட்குறீங்களே, இந்த 6 மாதம் டைம் எதுக்கு? 6 மாதம் டைம் பொருளாதாரத்துக்கு அதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா அது பொருளாதார ரீதியாக, ஃபினான்ஷியல் ரீதியாக 6 மாதம் நாங்களே ஒத்துக்கிறோம். 6 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு குழந்தை வரைக்கும் பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? அதுக்கு நாங்கள் 6 மாதம் கழிச்சு நாங்கள் பேசட்டா? நாங்கள் கோழி முட்டை வாங்கின கட்சி அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் முட்டை வாங்கின கட்சி தான். ஆனால் உங்களுக்காக எதுவும் ஒன்று பிரச்சனைனா இந்த முட்டை தான் நிற்கும். எந்த ஒரு மாங்கொட்டாலாம் நிற்காது. உதயசூரியனோ இரட்டை இலையோ உயிர் இல்லாமல் போன கட்சிகள்கிட்ட இல்லாதது தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உங்கள்கிட்ட முன்னெடுத்து கொண்டு ஒரு அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் சீமானை உங்களால் விமர்சனம் செய்ய மட்டும்தான் முடியும். அவரோட கொள்கையும் கோட்பாட்டையும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் ஒருத்தனங்கால கூட விமர்சனம் செய்ய முடியாது. ஒண்ணுமே தெரியாதவங்களாம் அமைச்சரா போட்டிருக்கீங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியல அமைச்சர் யாருன்னு. ஓட்டு போட்ட மக்களுக்கே தெரியல அமைச்சர் யாரு அப்படின்ட்டு. எங்களுக்கு தான் தெரியுது. அது எனக்கு எந்தெந்த அமைச்சர் என்னென்ன பதவியில் இருக்காங்கன்னு கூட இன்னும் தெரியல. இப்போ கூட டக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா தான் வாயில வருது, விஜய்னு வரல. அந்த நிலைமையில இருக்கு உங்களோட ஆட்சி. இப்போ சீமான் நல்லது சொன்னா யாருக்கும் பிடிக்காது. நீர் மேலாண்மைனா என்ன, நில மேலாண்மைனா என்ன, காற்று வளம், கனிம வளம், நீர் வளம், நில வளம்,
ஆடு, மாடுகள் இத பத்தி பேசுனா உங்களுக்கு வந்து காமெடியா தானே இருக்கும். சைனாக்காரன் சொன்னா ஏத்துக்கிறீங்க. இதே சீமான் சொன்னா சிரிக்கிறீங்க. நீங்க சிரிங்க. ஒரு நாளு தமிழ்நாடே சிரிக்கும். அப்பம்போது சீமான இன்னும் தேடுவீங்க.